அதாவது இந்த டிட்வா புயல் உருவானதிலிருந்தே தமிழகத்திலே 29ஆம் தேதி நுழைந்தது முதல் பெரிய அளவு தமிழக கடலோர பகுதிகள் மட்டுமல்ல தமிழகத்திலும் மழை பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையிலே ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களிலும் அதே போன்று டெல்டாவையும் புரட்டி எடுத்த மழையானது வடகடலோர மாவட்டங்கள் குறிப்பாக சென்னை அருகே வந்தபோது பெரிய மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் முதலிலே பெரிய அளவு மழை இல்லை என்றால் புயல் காற்றும் பெரிதாக இல்லாமல் மழை சாதாரணமாக தான் பெய்து கொண்டிருந்தது. ஆனால் கடந்த 2 நாட்களாக சென்னையில் எதிர்பார்த்த அனைவருக்குமே பெருமழையை கனமழையை பெய்திருக்கிறது. நேற்று முழுவதும் பெய்தது. நேற்று நள்ளிரவு முதல் இன்று அதிகாலை எல்லாம் இடி மின்னலுடன் கனமழை முதல் மிக கனமழை வரை பல இடங்களில் பரவியிருக்கிறது. அதுவும் வட சென்னையில் மட்டுமே மழை பெய்தது என்று சிலர் கூறியிருந்தார்கள். தற்போது வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, புறநகர் சென்னை பகுதிகள், காஞ்சிபுரம், திருவள்ளூர், அதே போன்று செங்கல்பட்டு என இந்த KTCC என்று அழைக்கப்படுகின்ற காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு என 4 மாவட்டங்களையும் புரட்டி எடுத்திருக்கிறது. இந்த டிட்வா புயலாக தற்போது குறைந்த காற்றழுத்த பகுதியாக இருக்கும், வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த பகுதியாக இருக்கும் மழை என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. அனைத்து இடங்களிலும் குறிப்பாக நல்வாய்ப்பாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு இந்த மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் மாணவர்கள் சிரமம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் போனது. ஆனால் அலுவலகம் செல்வதற்கு நிச்சயமாக கடுமையான ஒரு நிலை இருக்கும் என்றதில் மாற்று கருத்தே இருக்காது. அந்த அளவுக்கு பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. தற்பொழுது கூட மழை பல இடங்களில் கொட்டி கொண்டிருக்கின்றதான், கனமழை தான் பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் இந்த குறைந்த காற்றழுத்த பகுதியானது தற்போது மேற்கு நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது. இது எங்கே கரையை கடந்தது என்பதை மிக முக்கியமாக பார்க்க, நிலத்தை எப்பொழுது தொட்டது என்றால் நேற்று நள்ளிரவு சரியாக 11 மணிக்கு, அதாவது 11 மணியிலிருந்து 1:30 மணி வரை 1:30, 11:30 1:30, நேற்று நள்ளிரவு 11:30 தொடங்கி 1:30 வரை இந்த குறைந்த காற்றழுத்த பகுதியாக வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த பகுதியாக கல்பாக்கத்துக்கும் மரக்காணத்துக்கும் இடையே சரியாக சொல்லவென்றால் ஒடியூர் ஏரி என்ற இடம் இருக்கு, ஒடியூர் லேக் என்பார்கள். அந்த பகுதியில் தான் இது கரையை கடந்திருப்பதாக தற்போது தனியார் வானிலையாளர்கள் கணித்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த இடத்தில் கரையை கடந்ததாக அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். எனவே கல்பாக்கத்துக்கும் மரக்காணத்துக்கும் இடையே ஒடியூர் லேக், ஒடியூர் ஏரி என்ற பகுதியிலே இந்த காற்றழுத்தமானது கரையை கடந்து நிலப்பகுதிக்குள் செல்ல தற்போது மேற்கு நோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கிறது. இதிலே மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் இந்த மழை எப்போது நிற்கும் என்ற கேள்விதான் தற்போது அனைவருக்கும் வந்திருக்கும். அந்த அளவுக்கு மழை போதும் என்ற அளவுக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. எனவே தற்போதைய நிலையிலே சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அதே போன்று செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலே இன்று பிற்பகல் முதல் மழையின் அளவு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பெருமளவு குறையும். பிற்பகலே சூரியன் எட்டி பார்க்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முற்பகல் எல்லாம் மழை தொடர்ந்து இது போன்று விட்டு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிற்பகலுக்கு பிறகு மழை குறைய ஆரம்பித்து சூரியன் எட்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தனியார் வானிலையாளர்கள் கணித்திருக்கிறார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுக்கின்ற அறிவிப்புகளை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் தனியார் வானிலைகள் தற்போது பெருமளவு சரியாக தான் கணிக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பிற்பகலுக்கு பிறகு மழை நிற்கும், சூரியன் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த புயல் தற்போது டிட்வா புயலாகி பிறகு செயலற்று தீவிர காற்றழுத்த மண்டலம், பிறகு காற்றழுத்த மண்டலம், பிறகு தீவிர காற்றழுத்த பகுதி, பிறகு காற்றழுத்த பகுதியாக தற்போது வலுவிழந்து நிலப்பகுதிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த டிட்வாவின் காற்றழுத்தம் தற்போது தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கு வட மாவட்டங்கள், மேற்கு மாவட்டம் வழியாக செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதனால் பல பகுதிகளிலே மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது மற்ற மாவட்டங்கள், அதாவது என்னென்ன மாவட்டங்கள் என்று பார்ப்போம் என்றால் பல மாவட்டங்களை கூறுகிறார்கள். அதாவது புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே போன்று மேற்கு மாவட்டங்களில் இதுவரை பெரிய மழை இல்லை என்று கூறுகின்றார்கள். ஆனால் நீலகிரி, ஈரோடு, கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் பெய்யலாம் என கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த குறைந்த காற்றழுத்த பகுதி அரபிக்கடலில் சென்று மையம் கொண்டு மேலும் அங்கு வலுப்பெற்றால் மீண்டும் அதனுடைய தாக்கத்தின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தமிழக மாவட்டங்கள் தேனி,
கோவை போன்ற இடங்கள் எல்லாம் மீண்டும் மழை அதிக அளவு பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களும் ஒரு சில இடங்களிலே இந்த மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் தற்போதைக்கு கணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மிக முக்கியமான 3 தகவல்கள். ஒன்று, இந்த மழை தொடரும். பிற்பகலுக்கு பிறகு மழையின் தாக்கம் பெருமளவு குறையும். சில இடங்கள் சென்னை போன்ற மாநகரங்களில் சூரியன் எட்டி பார்க்கும் வாய்ப்பு இருக்கிறது பிற்பகலுக்கு பிறகு. ஆனால் இந்த மழையின் தாக்கம் அடுத்த 4 தினங்களுக்கு அவ்வப்போது ஓரிரு இடங்களில் மிதமான முதல் லேசான மழை வரை பெய்வதற்கு, லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. கனமழை எப்போதாவது பெய்யலாம். ஆனால் இது பிற்பகலுக்கு பிறகு இந்த வாய்ப்பு, கனமழை வாய்ப்பு குறைந்துவிடும். கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் கணித்திருக்கிறார்கள். எனவே தற்போதைக்கு இதுதான் நிலவரம். ஆனால் இதனுடைய தாக்குதல் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக சென்னையின் பல பகுதிகளிலே 15 சென்டிமீட்டருக்கும் சராசரியாக 15 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகி இருக்கிறது. சில இடங்களில் 23, 24 சென்டிமீட்டர் எல்லாம், அதாவது 240 மில்லிமீட்டர் மழை எல்லாம் பெய்திருக்கிறது. செங்கல்பட்டிலே பெரிய மழை இல்லை என்று கூறி வந்தார்கள் பலர். ஆனால் தற்போது செங்கல்பட்டின் பல இடங்களிலும் கனமழை பெய்திருக்கிறது. கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்திருக்கிறது. எனவே அங்கும் மழை தேவையான அளவு பெய்திருக்கிறதாக கூறப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்ய வேண்டிய 1 மாத காலத்திலே இல்ல 1.5 மாத காலத்திலே பெய்ய வேண்டிய மழையானது இந்த டிட்வாவின் மூலமாக 4 தினங்களிலேயே தமிழகத்திலே பரவலாக பெருமளவு மழையை கொடுத்திருக்கு என்றுதான் கூற வேண்டும். தற்போதைக்கு மிக முக்கியமான தகவல், இன்று பிற்பகல் முதல் சென்னை உள்ளிட்ட அதன் சுற்றுப்புற மாவட்டங்களிலே மழை அளவு குறையும். சூரியன் எட்டி பார்க்க வாய்ப்பு இருக்கிறது பிற்பகலுக்கு பிறகு. ஆனால் திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களிலே இந்த மழை பிற்பகலுக்கு பிறகு சற்று வலுவாக இருக்கும். தற்போதைய மழை அந்த பகுதிகளில் சில இடங்களில் பெய்து வருகிறது. ஆனால் பிற்பகலுக்கு பிறகு மழை அதிகமாக இருக்கும். மேற்கு தொடர்க்கும் செல்வதால் நீலகிரி, தேனி, அதே போன்று கோவை போன்ற இடங்களிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்திலே சென்னை வானிலை மையம் அறிவிக்கும். அதன் பிறகு முழுமையான தகவல்களை நாம் கொடுக்கலாம்.